சிம்மராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வேற பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்து அஷ்டம சனியாக வந்திருக்கார். அஷ்டம சனி மூலமாக வந்து நிறைய பாதிப்பு கெட்டது எல்லாமே எங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி மூலமாக வந்து ஆபத்து இருப்பது உண்மைதான். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிம்மராசிக்காரங்களுக்குமே கிடையாது. இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியால் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்க அந்த இடத்துக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ராகுவால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. கேதுவால் மட்டும் கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த உறவுகளோட அதிகமாக விளையாடக்கூடியவராக இருக்காரு. ஏன்னா வந்து கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இடையில வந்து அதிகமாக வாக்குவாதம், சண்டை சச்சரவு, மனக்கசப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கணவன் மனைவி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐயோ இப்போ தான் நாங்கள் கடைசி காலத்தில் வந்து நாங்கள் எப்படியாவது கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா கண்டக சனியால் வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை பட்டிருக்கிறோம். ஏற்கனவே எங்கள் 2.5 வருஷமாக எங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றங்கிறதே இல்லை. இனி மறுபடியும் அஷ்டம சனி வேறு வந்துருச்சு, எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி எதுவுமே பயப்பட தேவையில்லை. வரக்கூடிய 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகமே வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து உங்கள் கூட இருக்கிற நபர்லேயே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் சிம்மராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே அந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது சிம்ம ராசிக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இந்த மே 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்க போக போகிறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு சுத்தமாகவே கிடையாது. கடன் பிரச்சனை எல்லாமே எக்கச்சக்கமாக ஏறி போய் கிடக்குது, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு இருக்காங்க. எப்படியா அந்த கடனெல்லாம் முடிச்சுட்டுனா போது சாமி அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் அதாவது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருந்திருக்கும். இருந்தாலுமே கூட குடும்ப கஷ்டத்துக்காக குழந்தைகளை படிக்க வைக்கணும், அப்பா அம்மா பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி இந்த குரு பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, இரவு பகல் பக்கமாக அந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க, உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது, ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. இனி இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலையில் மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையும் அதிகமாக வந்துட்டு இருந்திருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆயிடுது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி இருக்கக்கூடிய ஆண்கள் சிரமப்பட்டு இருக்காங்க. அதாவது கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் கூட போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது கேன்சல் ஆயிரும். சொந்தக்காரையும் தப்பாக சொல்லி வச்சுருவாங்க. இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால் ரிஜெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாக சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை ஊர்க்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலே நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் மறுவாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. குழந்தைய பார்க்கறதுக்காக எங்கே சிம்மராசி நேரில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. விரைவில் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசியில் முழுக்க பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லவ்வில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மனக்கசப்பு, சண்டை, சச்சரவு, இதன் மூலமாக அது பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது இன்டர்காஸ்ட் மேரேஜாக இருக்கும். இல்லை பேரண்ட்ஸ் வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் இதுக்கு ஓகேவா சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் இன்னைக்கு வரைக்குமே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு ஒரு இடத்துல முதலாளியாக இருக்கிறீங்களோ பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் டக்குன்னு கோவப்பட்டு எடுத்து பேசிடுவாங்க. இதன் மூலமாக ஆப்போசிட்டில் இருக்கிற நபர் ரொம்பவும் சங்கடத்தையும் பிரச்சனையும் கொண்டு விட்டுருது. வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது சுமூகமாக நீங்கள் கையாள பழகிங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் கொண்டு வராது, எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராது, மற்றவர்களிடம் சங்கடத்தையும் ஏற்படுத்தாது. இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. ஏன்னா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கி
வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக வரப்போகிறார். அவர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு சிம்மராசிக்காரங்க போக போகிறீங்க. அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், தெரிந்த ஒரு உறவினராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல இவர் வழிகாட்டியாக இருப்பார். கண்டிப்பாக ஒரு ஹெல்பிங் மைண்ட் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு சிம்மராசிக்காரங்க அவங்களே உங்களைய அழைச்சிட்டு போவாங்க.